நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ தான் நல்ல நேரம் இருந்தால் இந்த காணொலியை உங்களால் பார்க்க முடியும். அதை திறந்து உங்கள் கையில் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எழுதி வைத்து அதை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மகாலட்சுமி அருள் பெற்றால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் எல்லாமே வீட்டில் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஜாதகத்தில் பெரிய அளவில் நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தையும் நிறைய நல்ல விஷயத்தையும் உங்கள் இதில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன ஸ்லோகம் சொல்லணும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேஷ ராசிக்குன்னு ஒரு லக்ஷ்மி பேர் சொல்லியிருந்தேன். அதே போல் ரிஷப ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லிட்டு வரணும். இது ரிஷப ராசிக்கான மந்திரம். 11 முறையோ உங்களால் எத்தனை முறை சொல்லிட்டு அடுத்ததாக இந்த மூல மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் நித்யதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாதேவியை ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாது. மகாலட்சுமி அனுகிரகம் குரு குரு. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள். தற்போது நாம் பார்க்கக்கூடியது 12 ராசிகளுக்கான மகாலட்சுமி அம்சம் பொருந்திய சில விஷயங்கள். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், அதிர்ஷ்டம் நமக்கு நிரந்தரமாக நமக்கு இருக்கணுமா? ரெண்டாவது, மூடப்பட்ட அதிர்ஷ்ட சில விஷயங்கள்லாம் நமக்கு தடங்களாகி நிற்கிறதா? மகாலட்சுமி அனுகிரகமும் குலதெய்வ அனுகிரகமும் ஒரே நேரத்தில் நாம் இந்த அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும். ராசிக்கேற்ப எந்த மகாலட்சுமி உங்களுக்கு காவல் நிற்கிறாள், உங்கள் ராசிக்கேற்ப உங்களுக்கு எந்த மகாலட்சுமி துணை இருக்காங்க, அது மிக முக்கியம். இந்த மந்திரம் சொன்னால் கடன் கரைந்து போகும், வருமானம் வரும், எல்லா விஷயத்திலையும் தடைகள் உடையும், சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இது ஒரு வீடியோ அல்ல, இது உங்கள் விதியை மாற்றும் பாதை. ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்ததாக பொதுவாகவே நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, சில நேரத்தில் நமக்கு பணம் சம்பாதிக்கிறோம், பணம் நமக்கு நிறையா கையில் தங்க மாட்டேங்கிறது. இன்றைக்கும் எத்தனை பேர் சொல்கிறாங்க, நேர்னா போன சறுக்குது சார், 10 ரூபா சம்பாரித்து 50 ரூபா செலவு வருது சார், கொடுத்த இடத்துல பணம் எனக்கு வரல சார், நான் கேட்டு வாங்கிட்டு போனாங்க சார், தந்துடுறேன், என்னுடைய கஷ்டத்துக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு நம்பி கொடுத்தேன் சார், இன்றைக்கி நான் ஏமாந்து நிற்கிறேன் சார், இன்றைக்கி கடன்காரனாக நிற்கிறேன் சார், அவனுக்கும் சேர்த்து தான் நான் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன் சார், எனக்கு தலையெழுத்தாக சொல்லுங்கள், இதையும் சேர்த்து நான் இன்றைக்கி பாருங்கள், அவன் ஆள் அட்ரஸே இல்லாமல் இன்றைக்கி என்ன உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லி பேசுகிறான் அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் தனக்குன்னு ஒரு வீடு, வாகனம், குழந்தைகளெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அம்சங்கள்லாம் இருந்து கூட சில பேருக்கு மற்ற கடனை அடைக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது, சொந்த கடனை அடைக்கிறதுக்கு முடியல, அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ ராசிக்கேற்ப மந்திரத்தை சொல்லுங்கள். உங்கள் ராசிக்கேற்ற மந்திரம்னு ஒன்று இருக்குள்ள, ராசிக்கேற்ற மகாலட்சுமி மந்திரம் குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தோடு சேர்த்து சொல்லணும். அப்போ சொல்லும் பொழுது உங்களுக்கு அமோகமாக இருக்கும். கடன் தீரும், வாழ்க்கை மலரும், அதிர்ஷ்டம் பொங்கும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு. இது வந்து சாதாரண மந்திரம் அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதீத சக்தி உள்ள மந்திரங்கள். இந்த மந்திரங்களை நம்ம வந்து சொல்கிறதெல்லாம் உண்டு. எப்படி சொல்லணும்? காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எப்போதுமே பிரம்ம முகூர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில் 4:06 சொல்கிறோம், வீடு கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய நேரங்கள், அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு டைம் இருக்குது. அப்போ அது மாதிரி விடைகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சொல்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதுலேயும் நான் உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள் சொல்கிறேன். 9 விதமான, நான் சொல்கிற மாதிரி 9 விதமான பொருளை வாங்கி ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு சுவாமிகிட்ட வைங்க. வியாழக்கிழமை சாயங்காலம் எல்லாத்தையும் வாங்குங்க. வியாழக்கிழமை சாயங்காலத்தில், வியாழக்கிழமையில் சுக்கிரஹோரையில் வாங்குங்க. வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கிரஹோரையில் மனதார பிரார்த்தனை செய்து உங்கள் ராசிக்கான மந்திரங்களை சொல்லி, மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி, குலதெய்வத்தா மந்திரம் சொல்லித்தரேன்,
அதையும் சேர்த்து நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி அனுகிரகம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான மந்திரங்கள். 12 ராசிகளுக்கான மேஷத்திலிருந்து மீன ராசி வரையில் என்னென்ன மகாலட்சுமி மந்திரம் நம்ம சொல்லணும், எப்படி சொல்லணும். இந்த வீடியோ கடைசியில் இந்த 9 பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி சொல்லணும், எப்படி வாங்கணும், அது பொருளோட அளவு என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு ராசிக்குமா நீங்கள் கேளுங்க. உங்களுக்கான வாழ்க்கை மாறும், உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கான மகாலட்சுமியுடைய மந்திரங்கள், மகாலட்சுமி சம்பந்தமான சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி, 2, 3, 4 பாதங்கள்லாம் ரிஷபராசி. ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி. அடுத்ததாக மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. ஸோ இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது நிறைய கஷ்டங்கள் பட்டாச்சு, ஏகப்பட்ட கஷ்டங்கள் பட்டாச்சு. இன்றைக்கும் எனக்கு வருமானங்கள் கிடையாது. இன்றைக்கி சில நேரத்தில் எனக்கு வருமானம் நெல்லாக இருக்குது, கடன் அடைக்கவே எனக்கு நேரம் சரியாக இருக்குது, பணம் சம்பாதிக்கிறேன், வேலை இல்லாமல் இருக்கேன், வேலையில் நிறைய பிரச்சனையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் செல்வம் உங்களின் கதவை தட்டக்கூடிய நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ தான் நல்ல நேரம் இருந்தால் இந்த காணொலியை உங்களால் பார்க்க முடியும். அதை திறந்து உங்கள் கையில் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எழுதி வைத்து அதை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மகாலட்சுமி அருள் பெற்றால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் எல்லாமே வீட்டில் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஜாதகத்தில் வரும். வெள்ளிக்கிழமை காலையில் எப்பொழுதுமே வெள்ளை மலர்களால், வெள்ளை தாமரைப்பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோஸ் கலர், பிங்க் கலரில் தாமரைப்பூ, வெள்ளை தாமரைப்பூ. என்றைக்குமே நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு கிழமையை ஞாபகம் வச்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமையை தவற விட்டுறாதீங்க. வெள்ளிக்கிழமையை தவற விட்டுறாதீங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளை தாமரைப்பூவால் மகாலட்சுமியை அம்மனை ஆராதித்து பால் நைவேத்தியம் பண்ணுங்கள். பால், சர்க்கரை, ஏலக்காய் போட்டு பால் பாயசம் அல்லது பால் நைவேத்தியம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கடன் குறையும், சேமிப்பு அதிகரிக்கும், தங்கம் நகைகள் சேரும், நகைகள்லாம் நிறையா சேரும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நேரம் கிடைச்சதுன்னா 6 விரல் மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நேரம் கிடைக்குமா? செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா கோவில் சொல்லுவாங்க. 6 விரல் மகாலட்சுமி கோவில். மனிதர்களுக்கு எப்படி சில 6 விரல் நம்ம பார்த்துருக்கோம்ல, அது மாதிரி அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 விரல் மகாலட்சுமி கோவில் சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான வெள்ளிக்கிழமை. அதுவும் நீங்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவசியம் நீங்கள் அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தையும் நிறைய நல்ல விஷயத்தையும் உங்கள் இதில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன ஸ்லோகம் சொல்லணும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேஷராசிக்குன்னு ஒரு லக்ஷ்மி பேர் சொல்லியிருந்தேன். அதே போல் ரிஷப ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓம் தனலக்ஷ்மியை நமஹா, ஓம் தனலக்ஷ்மி நமஹா. பொதுவாகவே ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது என்ன ஸ்லோகம் சொல்லணும்? ஓம் ஸ்ரீம் ஐம் குபேர மகாலட்சுமி நமோ நமஹா, ஓம் ஸ்ரீம் ஐம் குபேர மகாலட்சுமி நமோ நமஹா, ஓம் ஸ்ரீம் ஐம் குபேர மகாலட்சுமி நமோ நமஹா. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லிட்டு வரணும். இது ரிஷபராசிக்கான மந்திரம். வெள்ளிக்கிழமை காலையில் குளிச்சுட்டு சுவாமிக்கு மகாலட்சுமி தாமரைப்பூ சாற்றி மகாலட்சுமிக்கு தேவையான குங்குமம் கையில் பன்னீர் ஏதாவது ஒரு கையில் வச்சு மூடிண்டு அம்பாளுடைய ஸ்லோகத்தை 108 முறை சொல்லுங்கள். காலையில் சுக்கிரஹோரையில் சொல்லுங்கள். 6லேருந்து 7 இந்த மாதிரி நேரத்தில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்? தனலக்ஷ்மி நமஹா அப்படிங்கிறத சொல்லிடணும். ஒரு 11 முறையோ உங்களால் எத்தனை முறை சொல்லிவிட்டு அடுத்ததாக இந்த மூல மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். ஓம் ஸ்ரீம் ஐம் குபேர மகாலட்சுமி நமோ நமஹா. குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு சேர்த்து சொல்ல வேண்டும். குலதெய்வத்தை பிரார்த்தனை முன்னாடி வச்சிடணும். அடுத்ததாக இந்த மகாலட்சுமி பெயரை சேர்த்து சொல்லணும். இப்போது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் இப்போ பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது சில பேர் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பேர் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? மகாலட்சுமி, வெறும் லக்ஷ்மின்னு கூப்பிட்றவங்க இருக்காங்க. தனலக்ஷ்மின்னு பேர் வச்சுருப்பாங்க. அப்புறம் விஜயலக்ஷ்மி அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வித்யாலக்ஷ்மி, அது மாதிரி நிறையா லக்ஷ்மி பேர்லாம் வச்சுருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து நியூமராலஜியில் நான் சில விஷயங்கள் நான் எண்கணித முறைப்படி சில பேர்லாம் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சில பேர்லாம் வைக்கக்கூடாது, சுவாமி பேர் டைரெக்டாக இருக்கக்கூடாது, இன்டைரக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போது ஒருத்தருக்கு பேர் வந்து தனலக்ஷ்மின்னு பேர் வச்சுருக்கோம். ஆனால் அந்த தனலக்ஷ்மி பேர் தான் தனலக்ஷ்மியாக இருக்குமே தவிர கடனும் பிரச்சனையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க சாதாரணமாக ஒரு வீட்டில் தான் இருப்பாங்க.
தனலக்ஷ்மி இப்போ பேர் வீட்டில் இப்போ யாராவது வீட்டில் தனலக்ஷ்மின்னு பேர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு யாராவது வராங்க, நீங்கள் ஊருக்கு போயிருக்கீங்க, இல்லை தனலக்ஷ்மி இல்லையா, தனலக்ஷ்மி இல்லையா, இல்லைன்னு 10 தடவை சொல்லும்போது அந்த குடும்பத்தில் இல்லாத குறையே நிறையா வரும். அதனால தான் சுவாமி சம்மந்தப்பட்ட பேர் டைரெக்டாக வைக்க, இன்டைரக்டாக வைக்கலாம். இன்டைரக்டாக இப்போ நான் ஒரு குழந்தைக்கு பேர் வச்சேன், சுவாமி எங்கள் குடும்பத்தில் இதான் பிறந்திருக்கிற முதல் பெண் குழந்தை, என் பெண் குழந்தைக்கு ஒரு நல்ல பேர் வைங்க, ஆனால் மகாலட்சுமி அம்சம் பொருந்தின மாதிரி இருக்கணும் அப்படின்னாங்க. நமக்கு தான் தெரியுமே இப்படி பேர் வச்சா நல்லா இருக்காது, இந்த மாதிரி பேர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் என்ன குழந்தைக்கு பேர் சஜஸ்ட் பண்ணினேன்னா தன வருஷனி அப்படின்னு பேர் வச்சா. தனவர்ஷனி அப்படின்னு போயிட்டேன். தனம்னா காசு, வருஷனின்னு அதிகமாக்குறது. தனவர்ஷனின்னு பேர் வச்சா அந்த குடும்பத்தில் செல்வம் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த பொண்ணு பிறந்த நேரம் அவங்க அப்பா வெளிநாடு போனாங்க, நல்லா பணம் சம்பாதிச்சாங்க. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு 12 வயசு ஆகுது, பெரிய பொண்ணு ஆகிட்டா. அதுக்கும் நான் போய் பண்ணி கொடுத்துட்டேன். தனவர்ஷினி அப்படிங்கிறது சுவாமியுடைய இன்டைரக்டான பேர். இப்படியெல்லாம் தான் நம்ம பேர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதனால் ரிஷபராசிக்காரர்கள் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய ஓம் ஸ்ரீம் ஐம் குபேர மகாலட்சுமி நமோ நமஹா வெள்ளிக்கிழமை காலையில் 6-7 சொல்லுமாறு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக நம்ம இந்த பொருட்கள்லாம் நம்ம சொல்லியிருந்தேன். என்ன பொருட்கள்லாம்? 9 விதமான பொருட்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க குருஜி. என்ன 9 விதமான பொருட்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். வியாழக்கிழமையில் சுக்கிரஹோரையில் வாங்கக்கூடிய பொருட்கள், முதல் விஷயம் வெட்டி வேர். நல்ல வெட்டி வேற, வாசனை வெட்டி வேற வாங்கிக்கோங்க. அதிகபட்சம் 20 ரூபாயிலேருந்து 30 ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கோங்க. கிழங்கு மஞ்சள், பூசு மஞ்சள் சொல்லுவோம், அதில் ஒரு 9 வாங்கிக்கோங்க. பச்சை கற்பூரம்னு சொல்லுவோம், நல்ல வாசனையான பச்சை கற்பூரம் டப்பா வாங்கிக்கோங்க. அதை பிரிக்காதீங்க, டப்பாலே இருக்கட்டும். கருங்காலி கட்டைன்னு கடையில் கேளுங்க, நாட்டு மருந்து கடையில் சின்ன கட்டையாக கொடுப்பாங்க. சின்ன பீஸாக இருக்கும், 50 கிராம் அந்த மாதிரி சின்ன பீஸாக கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதில் ஒரு 2 கட்டை. அதே போல் வசம்பு ஒரு 9 வசம்பு வாங்கிக்கோங்க. மஞ்சள் துணி வாங்கிக்கோங்க, இதெல்லாம் போடுற மாதிரி. கிராம்பு ஏலக்காய் 10 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. மஞ்சள் சோழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மஞ்சள் சோழி அப்படின்னு சொல்லுவோம், அதில் 6 சோழி வாங்கிக்கோங்க. 6 சோழி. வெண்கடுகு 50 கிராம் வாங்கிக்கோங்க. வெண்கடுகு 50 கிராம் வாங்கிக்கோங்க. இது எல்லாத்தையுமே மஞ்சள் துணியில் அப்படியே வச்சு உங்களுடைய பேர், நட்சத்திரம், உங்களுடைய விஷயங்கள்லாம் அதில் எழுதி, அதில் 25 ரூபாயோ 51 ரூபாயோ 101 ரூபாயோ காசையும் வச்சு க்ரீன் இங்கில் எழுதணும். எழுதி மடித்து மஞ்சள் குங்குமம் வச்சு மடித்து சாமிக்கிட்ட பத்திரமா வச்சுட்டு நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லுங்கள். இதெல்லாம் சூக்ஷ்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றின மேலும் உங்களுக்கு விவரம் தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன், இந்த 9 பொருட்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே நம்ம வாங்கி சுக்கிரஹோரையில் காலையில் வியாழக்கிழமை சுக்கிரஹோரையில் வாங்கிக்கோங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே காலையில் சுக்கிரஹோரை, அந்த மாதிரி ஹோரையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திருந்து சுவாமிகிட்ட விளக்கேற்றி வச்சு, குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு, நீங்கள் எப்போதும் விளக்கு முத்து மாதிரி விளக்கெறியணும். விளக்கேற்றினதுக்கு அப்புறமா இந்த மந்திரங்களை சொல்லணும் சுவாமிகிட்ட. அந்த முடியெல்லாம் போட்டு, இந்த பொருளெல்லாம் முடியெல்லாம் போட்டு 6 to 7 இந்த இதெல்லாம் எடுத்து வச்சு சுவாமிகிட்ட மனசில் கையில் வச்சுன்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கும் உரிய மந்திரங்கள். 12 ராசிக்கான மகாலட்சுமி பூரண அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும். எவ்வளவு நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி. சில பேர் பார்த்தீங்கன்னா ஷோடச மகாலட்சுமி, 16 விதமான மகாலட்சுமி உண்டு. சில பேர் அஷ்டலக்ஷ்மி வீட்டில் வச்சுருப்பாங்க, 8 லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி வச்சு வழிபாடு பண்ணோம். ஆனால் நமக்கு கணக்குக்கு பார்த்திங்கன்னா ஷோடச மகாலட்சுமி அப்படின்னு கணக்கு உண்டு. ஸோ இந்த மகாலட்சுமி நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும், இந்த குபேர மகாலட்சுமி நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும், மகாலட்சுமி அருள் நமக்கு எப்படி இருக்கணும், ஒவ்வொருத்தருக்குமே இது வரக்கூடிய ஒன்று. மகாலட்சுமி படம் வீட்டில் இல்லாதவர்களே இருக்காது. வாஸ்து கிரகலட்சுமி நம்ம வீட்டில் வச்சுருப்போம், உள்ளே வர மாதிரி தானியங்களை எல்லாம் உள்ளே போட்டுட்டு வர மாதிரிலாம் நம்ம வச்சுருப்போம். அது பேர் வாஸ்து கிரகலட்சுமி. அதே போல் வீட்டில் வந்தோடனே வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மகாலட்சுமி படம் இல்லாததே இருக்காது. எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி படம் இருக்கும். மகாலட்சுமி படம் இருக்கும். தன ஆகர்ஷண எந்திரம் வச்சுருப்பாங்க. சில பேர் அதிர்ஷ்டலக்ஷ்மி எந்திரம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம், அதிர்ஷ்ட தேவி படம், சொர்ணாகர்ஷண பைரவர் படம், இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அந்த செல்வத்துக்கான விஷயங்களுக்காகவே நிறையா வச்சுருப்பாங்க. அப்போ அந்த செல்வம் அப்படிங்கிற அந்த செல்வம் குறையாமல் இருக்கு, நம்மளுடைய தனம் நமக்கு குறையாமல் இருக்கு. முதல் விஷயம் 12 ராசிக்குமே நான் சொல்கிறேன், எப்போதுமே உங்களுடைய முதல் சம்பளத்தில் நீங்கள் வாங்க வேண்டிய முதல் விஷயம்
குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு உப்பு பேக்கெட், அவ்வளோதான். உங்கள் சம்பளத்துலேருந்து முதல் ஒரே ஒரு உப்பு பேக்கெட், வேறு எதுவும் முதல் உப்பு பேக்கெட் வாங்கி வைங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன மளிகை சாமான் வேணாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் முதல் விஷயம், உங்கள் சம்பளத்துலேருந்து முதல் ஒரு 50 ரூபா போடுது அப்படின்னு சொன்னால் அது உப்புக்காக தான் இருக்கணும். கல் உப்பு, நைஸ் உப்பு, அது ஏதோ ஒரு உப்பு அப்படிங்கிறது ஒரு தானியமாக அதை முதல்ல அது வாங்க. உப்பு, அப்புறமா பச்சரிசி வாங்குங்க, அப்புறமா வெல்லம், பாசிப்பருப்பு, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வாங்கலாம். ஆனால் இந்த 12 ராசிகளுக்கான இந்த மூல மந்திர ஜபம், மூல மந்திரங்கள், சில விஷயங்கள், இது எல்லாமே நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. சரிங்களா?